அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து எனக்கு ஹஜ் பெருநாள் எப்படி போனதுன்னு தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். முதல் நாள் இஃப்தார்லேருந்தே நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் மட்டும்தாங்கிறனால ரொம்ப சிம்பிளாகவே இஃப்தாரை முடித்தாச்சு. பெருநாளுக்கு தேவையான இஞ்சி பூண்டெல்லாம் உரிச்சு வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜாலர் முர்தபா தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக வேண்டி மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இதை செஞ்சு முடிக்கவே எனக்கு வந்து மணி 12 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து கைக்கு மருதாணி வச்சேன். இதான் நான் வச்சுருந்த டிசைனு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெருநாள் அன்னைக்கு காலையில் எழுந்தாச்சு. எழுந்து தொழுதுட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ தான் ஜாலருக்காக வேண்டி மாவெல்லாம் நான் வந்து கரைச்சி சுட்டுட்டு அதை எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டேன். காலையில் 8 மணிக்கே தொழுகன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பெருநாளுக்கு தொழுதுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கிளம்ப போயிட்டேன். குளிச்சுட்டு ஒரு 7:30 மணிக்கெலாம் தொலைக்க வேண்டி கிளம்பியாச்சு. இந்த saree தான் நான் வந்து பெருநாளுக்காக வேண்டி எடுத்திருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையை நல்லபடியாக முடிச்சிருந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. ஜாலர் முர்தபா வட்டலப்பம் தம் ரூட் வந்து ஆர்டர் வந்தப்போ செஞ்சது. அவ்வளோதான், சிம்பிளாகவே முடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை. லன்ச் ப்ரிப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லன்ச்சுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் தான் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. நல்லா இருந்தது டேஸ்ட்டு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதிலிருந்து ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். லன்ச்சுக்கு வந்து தால்ச்சா, மட்டன் பிரியாணி, வெங்காய பச்சடி, க்ரீன் சிக்கன் 65 தான் பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாத்தையுமே என் ஹஸ்பண்டே செஞ்சுட்டாங்க. நான் வந்து அந்த சிக்கன் 65 மட்டும்தான் நான் பண்ணேன். அதோட கிளிப்ஸையும் நான் கடைசியில் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த பிரியாணியோட டேஸ்ட் தான் உண்மையாகவே சூப்பராகவே இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து இது வரைக்கும் 3 தடவை பிரியாணி செஞ்சுருக்காங்க. அதிலே ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பிரியாணி தான். என்னடா இவ ஹஜ் பெருநாள் விலாக ஷேர் பண்ணுவான்னு பார்த்தா சமைக்கிறத போட்டு இந்த விலாக முடிச்சிருவான்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு இப்படி தான் உண்மையாலுமே ஹஜ் பெருநாள் போனது. பெருநாள்னாலே காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மதியம் இந்த பிரியாணி செய்கிறது தான் வேலையே இருக்குது. பிரியாணி நல்லா செஞ்சுட்டு அதை சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 3 மணியாவது ஆயிரும். ஆனால் நாங்கள் அந்த தடவை ரொம்ப சீக்கிரமாக பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். 2-2:30 மணிக்குள்ளெல்லாம் எங்களுக்கு வந்து அந்த பிரியாணி வேலை முடிஞ்சிருச்சு. எல்லாருமே பெருநாள் அன்றைக்கி சாயந்தரம் எங்கேயாச்சும் வெளியே போகணும், ஊர் சுற்றணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் நான் வந்து திருப்தியாக சாப்பிட்டோமா அல்லான்னு படுத்து தூங்கணுமா அப்படின்னு தான் நான் நினப்பேன். என் ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி செஞ்சு தம்மு போட்டதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து அந்த க்ரீன் சிக்கன் 65 வந்து செய்ய ஆரம்பித்தேன். ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். இந்த தம்மை உடைக்கிற ப்ராசஸை பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு அப்படியே டெம்டிங்காக இருந்துச்சு. எல்லாத்தையுமே செஞ்சுட்டு தொழுதுட்டு நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சேன். தூங்கி எந்திரிச்சு ஒரு மினி சாக்கோபார் மட்டும் சாப்பிட்டேன், அவ்வளோதான். சமைச்சு சாப்பிட்டு என்னோடய ஈது பெருநாள் வந்து ரொம்ப சூப்பராக போணுச்சு. அன்றைக்கி செஞ்ச எல்லா ரெசிபீஸுமே ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. நாங்கள் வந்து திருப்தியாக சாப்பிட்டு முடித்தோம்.
உங்கள் எல்லார் வீட்லேயும் பெருநாளுக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணீங்க, பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லன்ச் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாகு. இந்த விலாகை போடுறதுக்கு நான் பாடுபட்டிருக்கேன். ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. 2 ஆப் வச்சு இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.